ஜெய் பவானி. கலங்கும் உள்ளங்கள் எல்லாமே கவலை இல்லாமல் இருக்கணும்னா முடியாது. கலங்கு உள்ளங்கள் எல்லாமே கவலைகள் இருக்காமல் இருக்கணும்னா அது முடியாது. எல்லாருமே அட்வைஸ் பண்ணிடலாம், உங்களுக்கு எல்லாருமே இப்படி இருங்க அப்படி இருங்கன்னா அறிவுரை சொல்லிடலாம். ஆனால் அந்த அறிவுரையின் பேரில் வாழ்வது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டு இந்த கஷ்டம்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தோணும்? கேட்குறவங்களுக்கு அந்த வேதனைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதை சொல்கிறது உங்களுக்கு ஈஸி தான். அது மாதிரி நான் எவ்வளோ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அந்த வேதனைகளிலிருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் அந்த வேதனையோட ஆழமான அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஆனால் அந்த வேதனையெல்லாம் தேவைதானா அப்படின்னு யோசித்தால்தான் நமக்கு அது தேவையா தேவையில்லையாங்கிறத நம்ம முதல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இன்பத்தின் ஆரம்பம் எது, இன்பத்தின் முடிவு எது? இன்பமான ஒரு விஷயத்துக்கு, ஆழமான இன்பமான ஒரு விஷயத்துக்கு ஆரம்பம்தான் எது, அந்த இன்பத்தோட முடிவுகள் எது அப்படின்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் இன்பத்தின் ஆரம்பமும் இன்பத்தின் முடிவும் தேடுதல் தான். அந்த தேடுதல்களில் இப்போ நம்ம எப்பேற்பட்ட ஒரு அன்பானவங்களை நம்ம நேசிக்கும் பொழுது, அந்த அன்பானவங்களை நம்ம முதல்ல நேசிக்கும் போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் பூராமே நமக்கு பெருசாக தெரியாது. அந்த அன்பானவங்களை நம்ம நேசித்தா அந்த அன்பானவங்க நம்மளை நேசித்ததுக்கு அப்புறம்தான் அவங்களோட குற்றங்களெல்லாம் நம்ம பெருசாக தெரிய வரும். அதை சொல்ல போகணுன்னா, ஒருத்தங்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது அவங்கள பற்றி உங்களுக்கு முழுசாக எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்கள நேசிப்பீங்க. அவங்க என்ன பெரிய குற்றம் செஞ்சுருந்தாலும் அது எனக்கு சரி, பிரச்சனை இல்லைன்னு தோணும். ஆனால் அவங்கள என்றைக்கு நீங்கள் நேசிச்சுட்டு அவங்கள உண்மையிலே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்கள பற்றி உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கட்டாயமாக உங்களுக்குள்ளே ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு, ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தயவு செய்து அந்த நேசிப்போடு மட்டும் நிப்பாட்டிக்கோங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்கள தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். ஆரம்பத்திலிருந்து நம்மளோட வாழ்க்கையில் இன்பத்தின் எல்லையும் இன்பத்தின் முடிவும் இதனால் வரைக்கும் மனிதர்களால் தெரிஞ்சது இல்லை. ஏதோ போய்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எதுவுமே நிரந்தரமாக உங்கள்கிட்ட நிற்க போகிறதும் கிடையாது. எல்லாமே கடந்து போய்கிட்டு தான் இருக்குது. முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி மன நிம்மதியோட இதுதான் என்னோடய நிம்மதி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. நிம்மதி இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த நிம்மதியோடு நீங்கள் வாழ்ந்துட்டிங்கனாலே சந்தோஷமாக இருப்பீங்க. இன்பம் என்பதும் அதன் ஆரம்பம் என்பதும் அதில் முடிவு என்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நபரோட நீங்கள் அன்பு காட்டி பழகும் பொழுது, அந்த நபர் உங்களை புறக்கணிக்கும் பொழுது, உங்களை தூக்கி எறியும் பொழுது, அந்த நபரிடம் இருந்து நீங்கள் அவங்க ஒதுக்கி வைக்கும் பொழுது, அதுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, இன்னொரு ஆறுதலான ஒரு உறவு தான். இன்னொரு ஆறுதலான உறவு தான் உங்களை அங்கே என்ன செய்ய போகுது? அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும், அந்த யார் உங்ககிட்ட அன்பாக இருந்து உங்களை புறக்கணிக்க நீங்கள் பட்டீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு மாறுறதுக்கு இன்னொரு அன்பு தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்து. அந்த அன்பு தான் காதல், காமம், பிரச்சனை, துன்பம், பகை, கொலை, கொள்ளை, நடத்தக்கெட்டது அப்படின்னு பல பேர் இதுக்கு உண்டு. ஆனால் ஒரு அன்புக்கு இன்னொரு அன்பு, அதுதான் உண்மையான மருந்து, சாலா சிறந்த மருந்து. இது மனிதர்களான நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. ஒருத்தங்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டால் தயவு செய்து நீங்கள் உங்களோட எண்ணங்கள் என்னங்கிறத தீர்மானம் பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்காக இனிமேல் வாழ போகிறீங்க, உங்களை சுற்றி எத்தனை பேரை வைக்க போகிறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களை எப்படி பார்த்துக்கிட போகிறீங்கிற ஒரு முடிவு கட்டிடுங்க. தயவு செய்து இன்னொருத்தங்க கிட்ட அன்பு காட்டி ஏமாறாதீங்க. கஷ்டம்தான், சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பழகி பாருங்கள். 21 நாள், 41 நாள், 60 நாள் கண்ணை மூடிக்கிட்டு இருந்து பாருங்கள். ஒன்று வெளிநாடு போயிட்டோம்னு நினச்சிக்கோங்க, இல்லாட்டா உங்களோட பிடிச்ச நபர் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, இல்லை உங்கள் பிடிச்ச நபர்கிட்ட செல்ஃபோன் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. எதையாவது ஒன்று நினச்சிட்டு நீங்கள் அமைதி காத்துக்கோங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அன்பால் புறக்கணிக்கப்படக்கூடிய வேதனை மிகப்பெரிய வேதனை. அந்த வேதனை யாராலும் ஈடுகட்ட முடியாத வேதனை. அந்த அன்பை சரி கட்டுறதுக்கு இன்னொரு அன்பான நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுவும் சிறிது காலம்தான். அதுலேயும் உங்களுக்கு புறக்கணிக்கப்படுவீங்க.
இங்கே நிஜமானவங்களும் யாரும் இல்லை, இங்கே நிரந்தரமானவங்களும் யாரும் இல்லை, இங்கே சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை காத்தவர்களும் இங்கே யாரும் இல்லை. அதெல்லாம் முன்னோர்கள். நமக்குள் யாரும் இல்லை. அதனால் இனிமேல் தயவு செய்து இன்பத்தின் எல்லையும் இன்பத்தின் முடிவும் இதுதான்ங்கிறத செய்யாமல் இருக்கலாமா? நான் சொல்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இன்பத்தின் தேடுதல், அவங்க எவ்வளோ துன்பம் செஞ்சுருந்தாலும், அவங்க எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும், அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் இன்பத்தின் எல்லை ஒருத்தங்கிட்ட அன்பு காட்டும் பொழுது அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. அப்போது இன்பத்தின் ஆரம்பம் அவர்களோட குற்றம் உங்களுக்கு தெரியப்படுவது இல்லை. இன்பத்தின் முடிவு, நீ இந்த குற்றம் பண்ண, நீ அவன்கிட்ட பேசின, நீ இப்படி பண்ண, நீ இப்படி கேவலப்படுத்தின, நீ அவமானப்படுத்தின, எனக்கு நீ இதை கொடுக்கல, இதை வச்சுக்கிட்ட அப்படிங்கிற முடிவு கொடுத்துட்றீங்க. தயவு செய்து இன்பத்தின் எல்லை ஆரம்பமும் வேண்டாம், நமக்கு முடிவு வேண்டாம். நமக்கு எல்லாமே அம்மா பவானி. சாயங்கால நேரம் அனைத்து சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இல்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்னோட மக்கள் அனைத்து பேரும். ஜெய் பவானி.